Hi friends, welcome to GD Law Studies. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்படுற அஃபிலேட்டட் லா காலேஜான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட்டாக இருக்கட்டும், சோயலாக இருக்கட்டும், 5 years BA LLB டிகிரிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்களா? அப்போ இந்த 5 விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா லாஸ்ட் இயர் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த 5 விஷயங்களில் வந்து நிறைய வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதால் நிறைய கான்சிக்வன்ஸ் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இயர் நீங்கள் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து அப்ளிகேஷன் பண்ணும் பொழுது பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும் பொழுது உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த கான்டாக்ட் நம்பர் வழியாக தான் யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து எல்லா கம்யூனிகேஷனுமே வந்து உங்களுக்கு நடக்கும். அதாவது மொபைல் நம்பர், இமெயில் ஐடி மூலயமா தான் உங்களுக்கு எல்லா கம்யூனிகேஷனும் நடக்கும். ஸோ உங்ககிட்ட இருக்கிற எந்த மொபைல் நம்பரோ எந்த மெயில் ஐடியோ அதை கொடுக்க பாருங்கள். நீங்கள் ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய் அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி தயவு செய்து கொடுக்காதீங்க. ஏன்னா வந்து ப்ராப்பர் கம்யூனிகேஷன் வந்து அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு வராது. யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து எந்த ஒரு கம்யூனிகேஷனும் அவங்க வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? ஸோ உங்ககிட்டே இருக்கிற மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்துக்குங்க. புதுசாக நீங்கள் வந்து இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி அதை கொடுக்குறது இருந்தாலும் பெஸ்ட்டு தான். உங்ககிட்ட எது இருக்குதோ அந்த மெயில் ஐடியும் மொபைல் நம்பரையும் கொடுங்க. செகண்ட் வந்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து லாஸ்ட் இயர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, டேட் ஆஃப் பர்த் வந்து மாற்றி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஃபாதர் நேம் வந்து ஸ்பெல்லிங் மாற்றிட்டேன், அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருந்தாங்க. அதால் எந்த ஒரு பெரிய இஷ்யூவும் ஆயிருக்காது. ஆனால் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷனல் டீட்டெயில்ஸில் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதில் வந்து 10th 12th இதை பற்றின இன்ஃபர்மேஷன், ரெஜிஸ்டர் நம்பர் இதெல்லாம் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த 12th கட் ஆஃப் இருக்குது இல்லையா, அந்த 12th கட் ஆஃபில் வந்து உங்களுடைய லாங்குவேஜ் பார்ட்டை தவிர்த்து மற்ற எல்லா கோர் பேப்பருக்குமே வந்து நீங்கள் கட் ஆஃப்க்கு வந்து கால்குலேஷனுக்கு எடுத்துக்க போகிறீங்க. அதை வந்து கரெக்டாக கவனமாக வந்து கால்குலேட் பண்ணுங்கள். ஆல்ரெடி இந்த 12th மார்க்கை நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணுன்ற வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் அதை பார்க்கல இல்லை தெரியலைன்னா நான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். நிறைய பேர்கிட்ட வந்து ஓல்டு கார்டு இருக்கும். அதாவது அது கார்டு டைப்பில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து இ சர்டிஃபிகேட் மாதிரி ஜென்ரேட் பண்ணுறாங்க. நியூ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் வந்து லாஸ்ட் இயரே கேட்டிருந்தாங்க. ஸோ அப்ளிகேஷன் டேட்டு வந்து வெளியில் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆன்லைன்லேயே வந்து இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணி வாங்கலாம். அதுக்கான வீடியோஸ் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான். அதுக்கப்புறம் வந்து மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்பொழுது இப்போ டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்பட்ட அஃபிலேட்டட் லா காலேஜஸில் அப்ளிகேஷன் போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது கவர்மெண்ட் காலேஜ், ப்ரைவேட் காலேஜ் ரெண்டுமே வந்து இருக்கும். கவர்மெண்ட் காலேஜ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 15 இருக்குது. ப்ரைவேட் காலேஜஸ் வந்து 9 or 8 சம்திங் இருக்குது. இப்போ வந்து உங்களுடைய கட் ஆஃப் ஹையாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கவர்மெண்ட் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டு கேட்பாங்க. அந்த அப்ளிகேஷனில் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எந்த காலேஜோ அந்த காலேஜ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுப்பீங்க. அதே போல் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாமே வந்து 15 காலேஜஸுமே வந்து 1 by 1 எது ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அந்த மாதிரி கொடுத்துட்டு வரீங்க. உங்களுக்கு நியர்பைலேயே உங்களுக்கு எங்கே விஷ் இருக்கோ அந்த காலேஜில் படிக்கணும்னா அதை வந்து ப்ரிஃபரன்ஸில் உங்களுக்கு எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணணுமோ அந்த மாதிரி கொடுத்துருங்க. இது வந்து யாருன்னா ஹையாக கட் ஆஃப் வச்சுருக்கீங்க இல்லையா, இப்போ 85 அபோவ் வச்சுருக்கீங்க, கவர்மெண்ட் காலேஜில் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து நீங்கள் கவர்மெண்ட் காலேஜை மட்டுமே செலக்ட் பண்ணலாம். சில பேருக்கு வந்து கட் ஆஃப் வந்து கம்மியாக இருக்குது, 75 அபோவ் 85க்குள்ளே இருக்குன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வெரி லோ. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு எம்ஓபி கவுன்சிலிங் அந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணும் பொழுது கவர்மெண்ட் சீட் வேக்கன்சி எல்லாமே வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து ஃபில் ஆகிட்டுருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது இல்லையா, அந்த அஃபிலேட்டட் ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது இல்லையா, அந்த காலேஜில் தான் உங்களுக்கு வந்து அட்மிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது அந்த ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டில் வந்து ஒன்லி கவர்மெண்ட் காலேஜ் இந்த 15 தான் கொடுத்துருக்கீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப்க்கு அந்த 15ல் வந்து செலக்ட் ஆகலைன்ற பட்சத்தில் நீங்கள் ப்ரைவேட்டில் நோ கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைவேட் காலேஜில் அலாட்மெண்ட் ஆகாது. ஸோ உங்களுக்கு சீட்டு கிடைக்கவே கிடைக்காது.
அதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்பொழுதே கவர்மெண்ட் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு கீழே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுடைய கட் ஆஃப்க்கு வந்து கவர்மெண்ட் காலேஜில் அலோகேட் ஆகலைன்ற பட்சத்தில் ப்ரைவேட் காலேஜில் உங்களுக்கு வந்து சீட் அலோகேட் பண்ணலாமா, அதுக்கு உங்களுக்கு விருப்பமா, எஸ்ஆர்னோ கேட்டிருப்பாங்க. நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காலேஜுடைய லிஸ்ட் வரும், அது ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் லாஸ்ட் இயர் கொடுத்துருந்தாங்க. இந்த இதுவில் வந்து நிறைய பேர் வந்து லாஸ்ட் இயர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் மட்டுமே கொடுத்துருந்தாங்க. ஏன்னா வந்து ஃபீஸ் கம்மியாக இருக்கும், அது அது அந்த பேஸ் பண்ணி நம்ம படித்தா கவர்மெண்ட் காலேஜில் தான் படிக்கணும்னு சில பேர் மோட்டிவில் இருக்கும்பொழுது கவர்மெண்ட் மட்டுமே கொடுத்துட்றாங்க. அவங்களுடைய கட் ஆஃப்க்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கலன்ற பட்சத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு இப்போ நான் ப்ரைவேட்டுக்கு ஓகே கொடுக்கல, இப்போ ப்ரைவேட் காலேஜில் சூஸ் பண்ணலாமா, எனக்கு ப்ரைவேட் காலேஜ் அப்ளை பண்ண முடியுமா மறுபடியும் அப்படின்ற பட்சத்தில் கேட்குறாங்க. நோ கொடுத்துட்டா மறுபடியும் பண்ண முடியாது. லாஸ்ட் இயர் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, அப்டேஷனில் கொடுத்துருந்தாங்க. இந்த இயர் வந்து எப்படி கொடுப்பாங்கன்றது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது ப்ரிகாஷனாக வந்து யோசித்து நீங்கள் பண்ணாலே வந்து உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து 90% இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 85 அபோவ் இருக்கீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட்லேயும் கொடுக்கலாம், ப்ரைவேட்லேயும் கொடுக்கலாம். உங்களுடைய கட் ஆஃப்க்கு கவர்மெண்ட்டில் கிடைக்குதுன்ற பட்சத்தில் கவர்மெண்ட் கிடைச்சிரும், அப்படி இல்லைன்னா ப்ரைவேட்டில் உங்களுக்கு அலோகேட் ஆகும். இதுக்கு நான் போய் ப்ரைவேட் காலேஜில் டைரெக்டாக போயிட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவிலே செஞ்சுருவேன். நான் ஏன் வந்து கவுன்சிலிங்குக்காக வெயிட் பண்ணி ப்ரெஷரை அனுபவிச்சு நான் ஏன் வந்து ப்ரைவேட் காலேஜஸ்க்கு போய் அட்மிஷன் போடணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக ஒரு காலேஜில் போயிட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலயமா சேர்றதை விட மெரிட் பேஸில் கவுன்சிலிங் மூலியமாக போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து ரொம்பவே லோ ஆகும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அது எல்லாமே வந்து ஃபண்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து இருக்குது. இந்த 5 விஷயங்களை வந்து நீங்கள் கன்ஃபார்மாக வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது கவனமாக ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் டேட் வெளியிட்ட உடனே நீங்கள் எப்படிலாம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும்னு தனித்தனியாக வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நான் நம்புகிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.